வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. சிக் த பிக் வித் அஸ். நம்ம தமிழ் லிட்ரேச்சர் சீரிஸாக பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஆல்ரெடி 19 வீடியோ முடிஞ்சிச்சு. இது 20வது வீடியோ, சரிங்களா? இப்போ 20வது வீடியோவில் 50 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 6 இச்சொல்லுக்குரிய இருபொருள் தருக. 6ன்னு சொல்லியாச்சு. 6 என்ற சொல்லுக்குரிய இருபொருள்னு சொன்னோடனே நமக்கு தெரியும் 6 அப்படின்னா ஒரு நதி அல்லது ஒரு எண். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்து, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மணிமேகலை. மணிமேகலை இந்த டேஸ்ல எதுல வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா, 8 தொகை நூல்கள் ஒன்றா, இல்ல 10 பாட்டு நூல்கள் ஒன்றா, இல்ல 50 ஒன்றா, இல்ல 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றா நமக்கு கேட்டிருக்காங்க. இப்ப 8 தொகை நூல்கள்னா நமக்கு தெரியும்ல என்னென்ன? நல் நற்றிணை. அப்போ நற்றிணை ஃபர்ஸ்ட். நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, நல்ல குறுந்தொகை, அப்போ குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஐங்குறுன்னு மட்டும் போடுறேன், ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஒத்த பதிற்று 10, பதிற்று, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏற்றும் கலியோடு, அகம்புறம், அகம்புறம் என இத்திரத்தை 8 தொகை. அப்போ எத்தனை வந்திருக்கு? 1 2 3 4 5 6 7 8. இதான் 8 தொகை. அப்போ 8 தொகை நூல்கள் வந்துருச்சா? நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏற்றும் கலியோடு, அகம்புறம் என இத்திரத்தை 8 தொகை. அப்போ 8 தொகை நூல்கள் வந்துருச்சு. அடுத்து 10 பாட்டு. 10 பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் என்ன? 10 பாட்டுக்கு என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருமுருகாற்றுப்படை, திருமுருகான் மட்டும் போற, திருமுருகாற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்று மட்டும் போறேன், சிறுபான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை. அதுக்கப்புறம் வந்து மதுரை காஞ்சி, இல்லை நெக்ஸ்ட் வந்து என்னன்னா திருமுருகா, பொருணர் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, குறிஞ்சி, குறிஞ்சி பாட்டு, மதுரை காஞ்சி, மதுரை காஞ்சி, முல்லைப்பாட்டு, ஓகே. இப்போ எத்தனை வந்திருக்கு? நெடுநல்வாடை, நெடுநல்வாடை சொல்லியாச்சா? மலைபடுகலாம். அப்போ எத்தனை வந்திருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9. இன்னும் 1 மட்டும் தான். பட்டினப்பாலை. ஓகேங்களா? இப்போ இதெல்லாமே வந்து நீங்கள் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு கிடச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கேன். நான் ஒரு சில ஷார்ட்கட் வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கிட்டேன். அந்த வயசில் பார்க்கும்போது எனக்கு இது ஈஸியாக கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ 10 பாட்டு, 10 பாட்டு முடிஞ்சிருச்சு. 50 காப்பியங்கள்லாம் நமக்கு தெரியுங்களா? 50 காப்பியங்கள்லாம் என்ன? சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி. ஓகேங்களா? இப்போ 1 2 3 4 5. இப்போ அந்த 5 கொடுத்தாச்சு. அடுத்து 17 கீழ்கணக்கு நூல்கள் அறநூல்களாக இருக்கும். திருக்குறள், நாலடியார் இதெல்லாமே அதில் வரும். அதை மட்டும் நம்ம எழுத முடியாது, அது ரொம்ப லாங்காக இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணி வச்சாலும் ஓகே, இல்லை நீங்கள் படிச்சுட்டாலும் ஓகே, சரிங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? மணிமேகலை இதில் எங்கே வருது பார்த்தாங்க. மணிமேகலை 8 தொகை நூல்களில் வராது. 10 பாட்டு எழுதியாச்சு, 10 பாட்டிலையும் வரல. 50 காப்பியங்கள் என்ன ஆகுது? 50 காப்பியங்கள்லாம் வருது. மணிமேகலை இயற்றியவள் இளங்கோவடிகள், சரிங்களா? சரி, மாற்றி சொல்றேன். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள், மணிமேகலை இயற்றியது சீத்தலை சாத்தனார். பொருத்தமான இணைப்பு சொல்லுடன் தொடரை அமைக்க.
மழை நன்கு பெய்தது டேஸ் எங்களால் விளையாட முடியவில்லை. அதாவது இது மாதிரி மழை நன்கு பெய்தது, இதுதான் அதுக்கான ரீசன். சரிங்களா? அந்த ரீசனை சொல்லி அதனால என்னால இதை செய்ய முடியல அப்படின்னு வந்துச்சுனாலே அங்க என்ன வரும் அப்படின்னா எனவே வரும். சரிங்களா? அங்க என்ன வரும் அப்படின்னா எனவே, அதனால் அப்படிங்கிறதெல்லாம் எங்க வரும் அப்படின்னா இந்த இடத்துல வரும். எனவே எங்களால் விளையாட முடியவில்லை. அப்ப இங்க மழை நன்கு பெய்தது, எனவே எங்களால் விளையாட முடியவில்லை, அதனால் எங்களால் விளையாட முடியவில்லை, அந்த மாதிரி வரணும். புரியுதுங்களா? அப்போ வந்து முன்னாடி அதுக்கான ரீசனை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதோட இதை ஆரம்பிக்குது அப்படின்னாலே எனவே இல்லைன்னா அதனால். அடுத்து இங்க பாருங்க, பொருத்தமான இணைப்பு சொல்லை கண்டறிக. அறிவை விட மிக முக்கியமானது கற்பனை திறன். அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் இங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு அதுக்கான விஷயத்த நம்ம ஆரம்பிக்கும் போது என்ன வரும் அப்படின்னா ஏனெனில் தான் வரும். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பதோடு முடிந்து விடுகிறது. சரிங்களா? அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன். சரிங்களா? முடிஞ்சிருச்சு. அந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு மறுபடியும் ஆரம்பிக்கும் போது அதுக்கு ஒரு இணைப்பு சொல் கொடுத்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது ஏனெனில் கொடுத்து ஆரம்பிச்சாதான் கரெக்டா இருக்கும். அடுத்து சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார்? அறநெறிச்சாரம் அங்க பேசும்போதே வினாச்சொல் வந்துருச்சு. அறநெறிச்சாரம் யார் எழுதிப்பா? முனைப்பாடு எழுதியிருப்பாரா? இது எழுதியவர் யாருன்னு தானே கொஸ்டின் முடியணும். யாவர்னு வராது. யாவர்னா பன்மையில போயிடும். யாரால் அப்படிங்கிறதுக்கு யாருங்கிறது கொஸ்டினா முடியாது. சரிங்களா? அப்போ யார் அப்படிங்கிறது தான் இங்க வினாச்சொல். அப்போ வினாச்சொல் வந்து கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஐம்பெருங்காப்பியங்கள். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. ஐம்பெருங்காப்பியங்கள் என்ன, எது, யாவை, யாது. இதுல எது வரும் அப்படின்னா யாவை. ஏன்னா நம்ம பல வருஷமா வந்து கொஸ்டின் பேப்பர் படிச்சுட்டு இருக்கோம். ஐம்பெருங்காப்பியங்கள் யாவை, 8 தொகை நூல்கள் யாவை, 10 பாட்டு நூல்கள் யாவை, இப்படிதான் கேட்பாங்க. அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குதல். சிங்கம் இங்க வந்து என்னன்னா கீழே வந்து எல்லாமே மரபு சொல்ல கொடுத்தாங்க. மரபு தான் இருக்கு, எல்லாமே மரபு தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப மரபுல சிங்கத்துக்கு என்ன மரபு, அந்த முழக்கமுக்கு சிங்கத்துக்கு வந்து அந்த இசை ஒளி எழுப்பும், அந்த ஒளிக்கு வந்து என்ன மரபு அப்படின்னா இது வந்து ஒளி மரபுன்னு சொல்லுவாங்க. அதுல சிங்கத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா முழங்கும். சிங்கம் என்ன பண்ணும்? முழங்கும். அதுவே வந்து புலி உரும்பும், யானை வந்து யானை பிளிரும். சரிங்களா? அதுக்கப்புறம் கரடி கத்தும், ஆடு கத்தும். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அப்போ வந்து மரபு சொல்ல கண்டுபிடிச்சோமா இங்க என்ன வரும்? முழங்குன்னு வந்துருக்கும். சிங்கம் முழங்கும். சிங்கம் கர்ஜிக்கும்னு சொல்லுவாங்க. பொருத்தமான மரபு சொல்லை தேர்ந்தெடு. ஆட்டு டேஸ் வருகிறது. இங்க வந்து இங்கேயும் மரபு தான் வந்திருக்கா. அப்ப மரபு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுல மரபுல இது என்ன அப்படின்னா அதோட இடப்பெயருக்கு வந்திருக்கு. இப்போ வந்து அதோட கூட்டு பெயருக்கு வந்திருக்கு. ஆட்டு மந்தைன்னு வருமா, கூட்டம்னு வருமா, இனம்னு வருமா, இல்ல நிறைன்னு வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவன் நல்லா பாருங்களே, ஆணிரை அப்படின்னா ஆனா மாடு. இந்த ஆணிரைக்கு நம்ம ஆங்கிறது மாடுன்னு தெரிஞ்சாதான் நமக்கு ஆணிரைனா என்னன்னு தெரியும். அப்போ வந்து ஆட்டோட கூட்டு பெயருக்கு மந்தைன்னு வரும். அதுவே மாட்டோட கூட்டு பெயர்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஆணிரைன்னு வந்திருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து பழங்காலத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லியிருப்பாங்களே. அப்போ ஆணை அப்படின்னா வந்து பசுவின் நெய்யை சாப்பிட்றதுக்கு இளமை காலம், அதே மாதிரி பூவின் நெய் அப்படின்னா நம்ம தேனு. அப்போ கடைசி வயசானதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து பூ நெய்யை சாப்பிடுவோம். ஏன்னா அது எதுக்காக அப்படின்னா பழங்காலத்துல வந்து மருந்து சாப்பிடும் போது அதோட கசப்புத்தன்மையை வந்து குறைக்கிறதுக்காக எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேனோட சேர்த்து மருந்து பொருட்களை சாப்பிடுவாங்க. அப்போ நெய்க்கு ஒரு காலம் வந்தா, பசுவின் மாட்டின் மூலம் உருவாகும் நெய்க்கு ஒரு காலம் வந்தா அப்படின்னா பூக்களால உருவாகும் தேனீக்கள் உருவாக்கும் அந்த நெய்க்கு வந்து ஒரு காலம் வரும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். சரிங்களா? அதான் ஆணைக்கு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படிங்கிறது இங்க மாறிடுச்சு. அடுத்து இங்க என்ன வரும் அப்படின்னா மனித இனம் கூட சொல்லலாம். இது மனித இனம். இங்க என்ன வரும்? யானை கூட்டம். ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்க. யானை கூட்டம். ஓகேங்களா? அப்ப வந்து ஆட்டோட கூட்டு பெயருக்கு என்ன வரும்? ஆட்டு மந்தை. ஆட்டு மந்தை போல எப்பயுமே அலையாதா அப்படின்னா ஆட்டு மந்தைன்னா ஒரு ஆடு முன்னாடி போச்சுன்னா அந்த பின்னாடியே எல்லா ஆடும் அதே ஃபாலோ பண்ணி போகும். சரிங்களா?
சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். புலியின் இளமை பெயர். புலியின் இளமை பெயர்னா ஒவ்வொன்றுக்கும் இளமை பெயர் இருக்கும் சரிங்களா, இதுவும் மரபு தான். அப்போ புலிப்பரல், புலிப்பரல். சிங்கக்குருளை, சிங்கக்குருளை சரிங்களா. இங்க வந்து மான் கன்று, மான் கன்று. அடுத்து வந்து கோழி குஞ்சு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இதுல பாருங்க, வருவாயா வந்ததான்னு கேட்டிருக்காங்க. என்ன நமக்கு வேணும் அப்படின்னா பேச்சு வழக்கு ஒரு சொல்லா இருக்கு. இப்போ வந்து வந்துட்டியா, வந்துட்டியா, இது பேச்சு வழக்கு சரிங்களா. எழுத்து வழக்கா மாற்றும் போது வந்து விட்டாயா, வந்து விட்டாயா, இப்படித்தானே போடுவோம். இப்ப இதான எழுத்து வழக்கு, இதான பேச்சு வழக்கு. அப்போ இங்க என்ன எழுத்து வழக்கு பேச்சு வழக்கா இருக்கோ அதோட எழுத்து வழக்கு தான் நமக்கு தேவை சரிங்களா. இங்க பாருங்க, வருவியான்னு கேட்டிருக்காங்க. வருவியா அப்படிங்கிறது வந்து பேச்சு வழக்கு. இங்க வந்து என்ன பண்ணும், வருவாயான்னு வந்திருக்கணும். அப்ப இங்க என்ன வந்திருக்கும் அப்படின்னா வருவாயா சரிங்களா. அப்ப அதான் ஆன்சர் வந்திருக்கும். இது ஆன்சர் கிடையாது, அப்ப இது தப்பு. வந்தாய், வருவாய் ரெண்டுமே என்ன அப்படின்னா எழுத்து வழக்குல இருக்கு. அப்பயே இது தப்பு தான், ஒண்ணு கூட பேச்சு வழக்குல இல்லை சரிங்களா. அடுத்து வந்தியா, வந்தியாங்கிறது என்ன வழக்கு, பேச்சு வழக்கு, கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இங்க வந்தாயா, வந்தாயா அப்படிங்கிறது வந்து எழுத்து வழக்கு. அப்ப இதுதான ஆன்சரு, புரிஞ்சுச்சுங்களா. அப்போ ஒரு ஒரு கொஸ்டின் படிக்கும் போது நமக்கு ரெண்டு மூணு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 2-3 கான்செப்ட்ல கொஸ்டின் கேட்கறாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ வந்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு, பேச்சு வழக்குல இருந்து எழுத்து வழக்கு வந்துச்சு அப்படின்னா அதோட சொல்லுக்கான எழுத்து வழக்கு தான் இங்க வந்திருக்கணும் சரிங்களா. அதே மாதிரி இங்க எழுத்து வழக்கு கொடுத்து பேச்சு வழக்கு இந்த எழுத்து வழக்குக்கு ஏற்ற மாதிரியான பேச்சு வழக்கு தான் அங்க யூஸ் பண்ணணும். இப்போ வந்து இங்க வருவியா வந்ததா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ரெண்டுமே சரியா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி ஆன்சர் சூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா இது ரெண்டுக்கும் சீக்வன்ஸ் ஒரே மாதிரி இருக்கணும். இங்க இருக்கிறதா இங்க மாறி இருக்கணும். அப்ப மாத்தி இருந்துச்சு அப்படின்னா அது தப்பு ஆன்சர். வருகிறாய் எழுத்து வழக்கு சரிங்களா. வருகிறாய் அப்படின்னா எழுத்து வழக்கு, வருவாய் அப்படிங்கிறது எழுத்து வழக்கு. அப்ப ரெண்டுமே என்ன அப்படின்னா ஆன்சரா வராது. அப்ப ஆன்சர் என்ன, வந்தியா அப்படிங்கிறது பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு வந்தாயா. ஒரு கொஸ்டின் வந்து பார்க்க ஈஸியா தெரியும். அந்த கொஸ்டின்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம நம்ம ஒரு 2-3 டைப்ல யோசிக்காம விட்டோம் அப்படின்னாலே நம்ம அங்க வந்து ஆன்சரை மிஸ் பண்ணிடுவோம். வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் எழுதுக. வாயில், வாயில் இதோட பேச்சு இது இப்படி மாற்றி எழுதுவோம்ல. வாயில் அப்படின்னா இல்வாய், இல்லத்தின் வாசலை தான் வந்து வாயில்னு சொல்லுவாங்க. அதை மாற்றி போட்டோம் அப்படின்னா இல்வாய், இல்லத்தின் வாய், அதாவது நுழைவு வாயில். இது வந்து நம்ம பழைய புக்கில் வந்து நம்ம நிறைய டைம் படிச்சிருக்கோம். சொல்லை பேச்சு வழக்கில் டேஸ் எனவும் வழங்குவர். என்ன அப்படின்னா வாசல் எனவும் வழங்குவர். இது என்னது, கதவு, நுழையும் வழி, இப்பெல்லாம் நம்ம வந்து பேச்சு வழக்கில் சொல்ல மாட்டோம். பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா வாசல், வாசல்ல தண்ணி தெளி அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்போ இதுதான். அடுத்து இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பத்தியை குறித்து வினா கேட்டிருக்காங்க. பத்தியை படித்து வினாக்களுக்கு உரிய சரியான விடையை தேர்ந்தெடு. முகிலன் பொங்கல் விழா கொண்டாட்ட தாத்தா வீட்டிற்கு சென்றான். அங்கு செவலை என்ற காளை இருந்தது. என்ன காளை இருந்தது, செவலை என்ற காளை இருந்தது. அக்காளையை முகிலனுக்கு மிகவும் பிடிக்கும். அதற்கு தீவனம் வைப்பது அவனது வழக்கம். வீட்டிற்கு பின்புறம் உள்ள தோட்டத்தில் இருந்து காய்கறிகளை பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான். அவன் தாத்தா பாட்டியோடு மகிழ்வாய் பொங்கல் விழாவை கொண்டாடுவான். இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொஸ்டின் கேட்க போறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, முகிலன் யார் வீட்டிற்கு சென்றான், தாத்தா வீட்டிற்கு சென்றான். ஓகேங்களா, ஈஸி தானே. இதெல்லாம் பார்த்தோன்னு படிக்கிறது. ஆனா அங்க படிச்சோன்னா அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அங்கே போய் மோடி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த டைம் இதெல்லாம் வந்து இருக்குன்னா உங்கள் டைம் ஆஸ்லைஸ் பண்ணிடணும். நீங்கள் வந்து அந்த 3 மணி நேரத்துக்குள்ள நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிறதுக்காக செட் பண்ணுற கொஸ்டின் இது. தாத்தா வீட்டில் உள்ள காளையின் பெயர் என்ன, என்ன பெயர், செவலை. செவலையை தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதுக்கு தீவனம் வைப்பது அவனோட பொழுதுபோக்குன்னு கூட சொல்லியிருப்பான். அடுத்து முகிலன் எவ்விழாவை கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான். எவ்விழா, பொங்கல் விழா சரிங்களா. முகிலன் தோட்டத்தில் இருந்து எதை பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான், காய்கறிகள். அங்கேயே சொல்லியிருப்பாங்க தாத்தா போட்டோட மகிழ்வா இருப்பான், மகிழ்வா பொங்கல் விழா கொண்டாடினா காய்கறிகள் பறித்து தாத்தாவுக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. செவலை, செவலை என்பது எதை குறிக்கும் அப்படின்னா செவலை என்பது காளையை குறிக்கும் சரிங்களா. செவலை என்பது எதை குறிக்கும் அப்படின்னா காளையை குறிக்கும். இங்க வந்து இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆகு பேர். அதாவது செவலை என்பது காளைக்கு ஆகி வந்திருக்கு. அடுத்து சொல் பொருள். குருளை, குருளை அப்படின்னா என்ன வரும், குருளைனா குட்டி.
சிங்கக்குருளை. அப்போ சிங்கத்தின் குட்டி என்னன்னு சொல்லுவோம்? சிங்கத்தோட குட்டியை குருளைன்னு தானே சொல்லுவோம். அப்போ வந்து இங்க மேட்ச் பண்ண தெரியணும் நமக்கு. அடுத்து கல்மலை. கல்மலை. கற்குவியல். கற்குவியல்ங்கிறது அதோட கூட்டு பெயர். கற்குவியல்ங்கிறது கல்லோட கூட்டு பெயர். ஒரே விஷயத்துல நிறைய விஷயத்த பார்த்துட்டே இருக்கணும். மல்லல் அப்படின்னா வளம். மல்லல் அப்படின்னா வளம். மல்லல் அப்படின்னா வளம். சரிங்களா? செருனா வயல். கழனினாலும் வயல், செருனாலும் வயல். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? பலனம்னாலும் வயல், பலனம். சரிங்களா? பல்லு அப்படின்னாலும் வயல் தான் குறிக்கும். பல்லு அப்படின்னா பள்ளமான இடத்துல இருக்கிற நீர் தேங்கும். அந்த நீரை வச்சு விவசாயம் பண்றவங்கள தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பல்லு. அதுக்காக தான் வந்து ஒரு சிற்றிலக்கிய வகை இருக்கு. அந்த சிற்றிலக்கிய வகையத்துல பள்ளமான இடத்துல நீர் தேங்கும். அந்த நீரை வச்சு ஒரு விவசாயம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்கள வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விவசாயிகள்னு சொல்லுவாங்க. அதுக்கான பாடல் தான் என்ன அப்படின்னா பல்லு இலக்கியம். சொல் பொருள் பொறுத்துக. மட்டு அப்படின்னா மட்டு, இது மட்டும் போதும். இது மட்டும் அப்படிங்கிறது அளவு. அப்போ இது மட்டும் போதும். நம்ம நார்மலாவே நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணுவோம். அதுங்கிறதா இங்க இருந்து வருது. வையம். வையம் அப்படின்னா உலகம். வையம்னாலும் உலகம். தாரணி அப்படின்னாலும் உலகம். தாரணி அப்படின்னாலும் உலகம். சரிங்களா? பேணி. பேணினா பாதுகாத்தல். பேணி அப்படின்னா பாதுகாத்தல். நித்தம். 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 நித்தம் நித்தம் நெல்லிச்சோறுன்னு சொல்லுவாங்களா? அப்போ நாள்தோறும். நித்தம் நித்தம் நெல்லிச்சோறுனா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் கிடையாது. நாள்தோறும் நெல்லிச்சோறு. நித்த நித்தம் நெல்லிச்சோறு அப்படின்னு சொல்லி பாட்டு இருக்குல்ல. அப்போ வந்து நாள்தோறும். ஆன்சர் என்ன? 3, 4, 2, 1. அடுத்து சொல்லு பொருள் தான் கருணை. கருணை அப்படின்னா என்ன? இரக்கம் வர்றது. கருணை அப்படின்னாவே இரக்கம். மாறி. மாறி அப்படின்னா மலை. மாறி இன்றி பொய்த்திறந்து காலத்து. மாறி இன்று பொய்த்திருந்து காலத்து அப்படின்னு சொல்லி ஒரு லைன் வரும்ல, அதுதான் இங்க வருது. சரிங்களா? பூதளம். பூதளம் அப்படின்னா உலகம். பூதளம் அப்படின்னா உலகம். முன்னாடி என்ன பார்த்தோம்? தாரணி அப்படின்னா உலகம் பார்த்தோம். வையம் அப்படின்னா உலகம்னு பார்த்தோம். இங்க பூதளம் அப்படின்னா உலகம்னு பார்த்துருக்கோம். சரிங்களா? வையம் தகலையா வார்க்கடலை நெய்யாக, அந்த பாடல கூட வையம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து கும்பி அப்படின்னா வயிறு. கும்பி அப்படின்னா என்னது? வயிறு. கும்பி அப்படின்னா வயிறு. பின்வரும் சரியான இணைகளை குறிப்பிடு. புல். புல்லோட பன்மை என்னவா இருக்கும்? புல்லோட பன்மை வந்து புற்கள். சரியா தானே இருக்கு. சொல்லோட பன்மை வந்து சொற்கள் தானே வரணும். சொல்லோட பன்மை வந்து என்ன? சொற்கள் தான் இருக்கணும். அப்போ சொற்கள். சொல்கள் இருக்கக்கூடாது. பூக்கள் கரெக்டாக தான் இருக்கு. பூக்கள். மாதங்கள்னு வரணும். மாதம் மாதங்கள். மாதங்கள். சரியா? அப்போ ஆன்சர் ஆ மற்றும் இ. அடுத்து காரண பெயருக்கு எடுத்துக்காட்டுனே தேர்ந்தெடுக்க. காரண பெயருக்கு எடுத்துக்காட்டு. காரண பெயர்னாவே என்ன? ஃபர்ஸ்ட் இடுகுறி பெயர்னா என்ன? காரண பெயர்னா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இடுகுறி பெயர். இடுகுறி பெயர், காரண பெயர். சரிங்களா? இப்போ வந்து மாட்டுக்கு வந்து மாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே ஒரு செவலைங்கிற ஒரு இதை பார்த்தோமா. இப்போ செவலை மாடுன்னு சொல்லி ஒன்று சொல்றோம். மாடு அப்படின்னா என்ன? மாடு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு காரணத்தால் அதுக்கு பேர் வைக்கல. அப்போ அது வந்து இடுகுறி பெயர்னு வச்சுக்கோங்க. மாடு அப்படிங்கிறது இடுகுறி பெயர்னு வச்சுக்கோங்க. அதுல செவலைன்னு ஒன்று சொல்றேன் நான். சரிங்களா? செவலைன்னு ஒன்று சொல்றேன், இல்லைன்னா காங்கைன்னு சொல்றேன். இந்த காரண பெயருக்கு வராது, காங்கைன்னு சொல்றேன். சரிங்களா? இப்போ வந்து இது என்ன அப்படின்னா இடுகுறி சிறப்பு பெயர்ல வரும். ஏன் அப்படின்னா மாடுங்கிறது வந்து இடுகுறி பெயர், அதுக்கு வந்து நம்ம எதுவுமே வைக்கல. ஆனா அதே வந்து மாடுல இது ஒரு வகை, காங்கைன்னு ஒரு வகை, செவலைங்கிற ஒரு வகை அப்படி சொல்லியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா இது வந்து இடுகுறி சிறப்பு பெயர். இதுவே காரண பெயர் அப்படின்னா என்ன? காரண பெயருக்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. காரண பெயர். காரண பெயர், காரண சிறப்பு பெயர். காரண சிறப்பு பெயர். காரண சிறப்பு. பறவை. பறப்பதால் என்ன சொல்லுவாங்க? பறவைன்னு சொல்லுவாங்க. பறப்பதால் அதை என்ன சொல்லுவாங்க? பறவை. காரண பெயரா வந்துருச்சா? அடுத்து என்ன அப்படின்னா மீன் கொத்தி. மீன் கொத்தி.
மீனை கொத்துவதால் அதுக்கு என்ன பேர் வந்திருக்கு அப்படின்னா மீன் கொத்தின்னு பேர் வந்திருக்கு. அதுவும் பறவை தானே. அப்போ பறவையில காரண சிறப்பு பேர் வந்துருச்சா? சரிங்களா? அப்போ இப்படிதான் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ மரம், மண், காற்று இதெல்லாமே வந்து அதுக்கு காரணமே இல்லாம ஒரு பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா அது இடுகுறி பேர். சரிங்களா? இதுவே மண்ணில் வந்து நான் செம்மண்ணு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், மண்ணில் நான் செம்மண்ணு சொல்லிட்டேன் அப்படின்னா அது இடுகுறி சிறப்பு பெயர். சரிங்களா? காற்றுல வந்து நான் வந்து பூங்காற்றுன்னு சொல்லிட்டேன். பூங்காற்று அப்படின்னா என்னது? இடுகுறி சிறப்பு பெயர். அவ்வளோதாங்க, சிம்பிள். எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சது தான். நம்ம வந்து கரெக்டாக படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஷார்ட் அவுட் பண்ணிட்டு ஈஸியாக 95+ போட்டுடலாம். இப்போ இங்கே வந்து என்ன இருக்கு? நாற்காலி. 4 கால்களை உடையதால் இதுக்கு பேர் என்னன்னு வந்திருக்கு? நாற்காலின்னு வந்திருக்கு. அவ்வளோதான். அப்போ இது என்ன காரண பெயருக்கான எடுத்துக்காட்டு. மீன் கொத்தின்னு வந்துச்சுன்னா காரண சிறப்பு பெயர். அவ்வளோதான். மீன் கொத்தி, மரங்கொத்தி அதெல்லாமே என்ன காரண சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு. ஹீரோ ஸ்டோன்னா நடுகள் வழிபாடு நம்மகிட்ட எங்க இருக்கு அப்படின்னா தமிழர்கள் இருக்கு. இதை ஒத்தி கூறுற நூலுக்கு வந்து கலித்தொகையெல்லாம் நடுகளை பத்தி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இன்ஸ்கிரிப்ஷன்னா என்ன? பொறிப்பு. சரிங்களா? எபிகிராபி அப்படின்னா எபிகிராபினா கல்வெட்டியல். சரிங்களா? அகலாய்வு எக்ஸ்கவேஷன் அகலாய்வு இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? நடுகள்னா வந்து ஹீரோ ஸ்டோனு, பொறிப்புனா இன்ஸ்கிரிப்ஷனு, கல்வெட்டியல்னா எபிகிராபி. இதை தவிர வேற ஏதாச்சும் அதே லைன்ல வேற ஏதாச்சும் விட்டுருந்தேன் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து மீடியா அப்படின்னா என்ன? மீடியா அப்படின்னா ஊடகம். சரிங்களா? லிங்குஸ்டிக்னா மொழியியல். சரிங்களா? மேகசைன் அப்படின்னா பருவைதல். அப்போ இதெல்லாம் முக்கியம். இதெல்லாமே வந்து கலைச்சொற்கள்ல வருது. கலைச்சொற்கள்லேயே நமக்கு நிறைய விதமான கலைச்சொற்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சயின்டிஃபிக்காகவும் கலைச்சொற்கள் கேட்பாங்க, அதே மாதிரி அலுவல் சார்ந்த கலைச்சொற்களும் கேட்பாங்க. அப்போ கலைச்சொற்கள்னோடனே உடனே கலைச்சொற்களுக்கு போயிடாதீங்க. அங்கே மேலே என்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்க. ஏன்னா அதை தவிர மற்ற எல்லாத்தையும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போ அலுவல் சார்ந்த கலைச்சொற்களை மட்டும் பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் யோசிக்கணும்ல அந்த இடத்துல. அடுத்து வலுவு சொல்லற்ற தொடரை எழுது. வலுவுனா என்ன? வலுனா குற்றம். அப்போ குற்றம் இல்லாத சொல்ல ஒன்று கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. ஊசியில் நூலை கோர்த்தான், ஊசியில் நூலை கோர்ப்பான், ஊசியில் நூலை கோத்தான், ஊசியில் நூலை கோர்க்கலாம். அப்போ இதெல்லாமே தப்பு. எதுதான் கரெக்ட்? கோத்தான் அப்படிங்கிறது தான் சரியானது. அப்போ ஊசியில் நூலை கோத்தான் அப்படிங்கிறத கரெக்ட். எல்லாருமே வந்து கோர்த்தான்னு போவாதீங்க, அது தப்பு. கோத்தான். வலுவற்ற தொடர் எது? குற்றமற்ற தொடர் எது? அதை செய்தது நான் அன்று, அதை செய்தது நான் அல்ல, அதை செய்தது நான் அல்லேன், அதை செய்தது நான் அல்லன். இப்போ வந்து இங்க பாருங்களே, இதுல வந்து ஒருமை பன்மை இது வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒருமை பன்மை இதுல வந்து என்ன வரும் அப்படின்னா நான் அல்லேன் தான் வரும். நான் அல்லேன், அவன் அல்லன், அவள் அல்லல், அவை அல்ல, அஃது அன்று. இன்னும் வேற என்ன விட்டுருக்கேன்? நீ அல்லீர், நீ அல்லை, நீவீர் அல்லீர். சரியா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நல்லா எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து என்ன அப்படின்னா தன்மையில ஒருமையை கேட்டிருக்காங்க. தன்மையில ஒருமை கேட்டா நான் அல்லேன்னு வரும். சரிங்களா? இது வந்து அவன் அல்லன் அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா தன்மை முன்னிலை படர்கை. இது படர்கை அப்படின்னா தன்மையில படர்கை. சரிங்களா? தன்மையில படர்கைன்னா அவன் அல்லன். இதெல்லாம் படிக்கும் போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கிற மாதிரி தெரியும். இதுக்கு நான் மோடி தனியா வேணா வீடியோ போடுறேன். அந்த வீடியோல உங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து என்ன அப்படின்னா முன்னிலை ஒருமைனா யாரு? முன்னாடி இருக்கிற நீ அல்லை. அப்போ அதே மாதிரி நீவீர் முன்னிலை பன்மை.
இதுக்கு தனியா ஒரு அழகா ஒரு வீடியோ போட்டுறேன் சரிங்களா. நீவீர் அல்லீர், அப்போ வந்து முன்னிலை பன்மை நீவீர் அல்லீர். அப்ப அங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் சேர்த்து என்ன சொல்றோம் அப்படின்னா நீவீர் அல்லீர். பண்றக்கே அப்படின்னா அவன் எங்கேயோ இருக்கான், அவனை பார்த்துட்டு அவன் அல்லன், அவன் பண்ணல அப்படிங்கிறோம் சரிங்களா. அடுத்து பொருந்தும் இணையை காண்க. கரி, கரினா யானை, கரினா யானை, கரினா யானை. பரினாத என்ன குதிரை, பரினாத குதிரை. அறுவர் அப்படின்னா, அறுவர் அப்படின்னா தமிழர். கலிங்கத்து பரணி படிச்சிருக்கீங்களா? தமிழ்ல கலிங்கத்து பரணி 9th புக்ல படிச்சிருக்கீங்களா? அதுவர் அறுவரை பார்த்து எல்லாரும் வந்து அங்க வந்து காலம் என்று பயந்தனர் சொல்லுவாங்க. அறுவரை அப்படின்னா தமிழர்கள். தமிழர்கள் இங்கிருந்து படையெடுத்து போறாங்க அங்க கலிங்க நாடு. கலிங்க நாடுனா இப்ப இருக்கிற ஒடிஷா. அந்த ஒடிஷா படையெடுத்து போகும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சோழர்கள். சோழர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 60,000 யானைகளை வச்சிருந்தாங்க. அப்போ யானைப்படை வச்சிருந்தாங்க. அந்த யானைப்படையிலிருந்து ஒருத்தவங்க வந்து கீழே இருக்கிற ஒரு வேலை வச்சுட்டு ஒருத்தர் நின்று இருக்காரு, ஒரு படை வீரர். அவரை பார்த்து மேல இருந்து அம்பு ஏறும் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும், பயமா இருக்குமா? அப்போ இவங்களெல்லாம் பார்த்து அந்த கலிங்க நாட்டு வீரர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து மனிதர்களா இல்லை வந்து காலர்களா அப்படின்னா, காலன் அப்படின்னா யமன், யமனா அப்படின்னு தெரியாம தெரிச்சு ஓடுவாங்க சரிங்களா. அதை தான் வந்து கலிங்கத்து பரணியில சயங்கொண்டர் வந்து சொல்லியிருப்பாரு. அப்போ மரளி அப்படின்னா யாரு? மரளி அப்படின்னா காலன். விரலி அப்படின்னா, விரலினா நாட்டியம் ஆடும் பெண், நடனம் ஆடும் பெண், நாட்டியம் ஆடும் பெண். ஒரே இடத்துக்குள்ள இந்த மாதிரி விரலி மரளி இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நோட் பண்ணுங்க, அங்க நான் பார்த்து கீழே எழுதி வைங்க, அப்பதான் உங்களுக்கு நல்ல ஞாபகம் வரும். பிலம் அப்படின்னா மலக்குகை, பிலம் அப்படின்னா மலக்குகை. இந்த மலக்குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து கலிங்கத்து பரணி. அப்போ இந்த கொஸ்டின் வந்து கலிங்கத்து பரணி சொல்றேன்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும், கலிங்கத்து பரணியில இருக்கிறத போய் பார்க்கணும். கலிங்கத்து பரணியில என்னென்ன இருக்கு? அறுவர்னா யாரு? தமிழன்னு சொல்லிட்டாங்களா? மரளினா காலன்னு சொல்லிட்டாங்களா? பிலம்னா மலைக்குகைன்னு சொல்லிட்டாங்களா? வேற என்னென்னலாம் இருக்கு அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடணும். இங்க வந்து ஏன் கரியை கொடுத்துருக்காங்க? கரினா யானை. அப்போ யானை ஏன் கொடுத்துருக்காங்க? யானை படைகள் தான் வந்து இவங்க போனாங்க. அப்போ போனோடனே அவங்க பயந்துட்டாங்க, பயந்து எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டாங்க. பொருத்தமான சொல்லை காண்க. மற்று ஐ. 9th புக்ல இடைச்சொல் உரிச்சொல்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கும் இலக்கணம்ல. அதுல வந்து மற்று ஐ இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னா இடைச்சொற்கள்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே இடைச்சொல். மா அப்படிங்கிறது உரிச்சொல், மா அப்படிங்கிறது உரிச்சொல். அப்போ இதுதான் வந்து மாறி இருக்கும். அப்போ இதை படிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும், 9th புக்ல இலக்கணம் படிச்சிருக்கணும். அப்போ எது படிக்கணுங்கிறது தெரிஞ்சு படிச்சோம் அப்படின்னா தான் நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிப்போம். இப்போ இந்த கொஸ்டின் பார்த்ததுக்கு அப்புறம் எங்கிருந்து வந்துச்சுன்னே தெரியலையே அப்படின்னு நினைக்கிறதா தப்பு சரிங்களா. இங்கதான் இருக்கும், இந்த கொஸ்டின் இங்கதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டை வந்து ஸ்கேன் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்து 78வது கொஸ்டின், பாட்டு இருக்கும். பாட்டு இருக்கும் அப்படிங்கிறத எப்படி மாத்துவோம்? இது ரொம்ப ஈஸி தானே. பாட்டு, இந்த 2 தான் பிரிக்க போறோம். 2 பிரிச்சோம் அப்படின்னா 8 + ஊ வரும். அப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னா உயிர் வரின், அதாவது உயிர் வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடும். இங்க வந்து உயிர் வந்துருச்சு. அப்போ நிலைமொழியில இருக்கிற உட்குரல் வந்து என்ன விட்டு போயிடும் அப்படின்னா மெய் விட்டு ஓடிடும். இது என்னது? இட்டுங்கிறது மெய், இது என்ன ஊ. அப்போ உயிர் வரின் உட்குரல் எதை விட்டு ஓடிடும்? மெய்யை விட்டு ஓடிடும். அப்போ மெய் விட்டு ஓடிடும் அப்படின்னா பா இட்டு இட்டு இருக்கும். உயிர்வரின் உட்குரல் மெய் விட்டு ஓடும் என்ற விதிப்படி உகரம் கெட்டது அப்படின்னு சொல்லி இங்க ஸ்டேட்மெண்ட் எழுதும். நம்ம வந்து 10th படிக்கும்போது கொடுத்து எழுதுவோம். இங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நிலைமொழியின் ஈற்றெழுத்து மெய்யெழுத்தாக அமைந்தால் அதனுடன் ஒரு உகரம் சேரும். அப்போ பாட்டு, பாட்டு இட்டு + ஈ டி, பாட்டு இருக்கும். இது என்ன விதிப்படி? உயிர் மேல் உடல் வந்து ஒன்றுவது இயல்பே. இங்க என்ன எழுதுவோம் அப்படின்னா உயிர் மேல் உடல் வந்து ஒன்றுவது இயல்பே. இது ஏன் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பிரித்தெழுக கொடுத்துட்டு பிரித்தெழுக எந்த விதிப்படி புணர்ந்ததுன்னு சொல்லி 4 ஆப்ஷன், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, அப்புறம் வந்து நல வேற்றுமையில் டரவும், இந்த மாதிரி 4 விதி கொடுத்துருந்தாங்க கீழே ஆப்ஷன்ல. அப்படின்னா நமக்கு வந்து எங்கடா போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து விதியும் தெரியணும், நமக்கு வந்து புணர்ச்சி விதி தெரியணும், அதே மாதிரி எப்படி பிரிக்கிறாங்கிறது தெரியணும். அடுத்து குடந்தை. குடந்தை என்பதன் மருவு, குடந்தை என்பதன் மருவு கும்பகோணம். குடந்தை என்பதன் மருவு கும்பகோணம். குடகு, கும்பை இதுக்கெல்லாமே வந்து எந்த ஊர் பேர் கிடையாது. குளித்தலை, குளித்தலை வந்து கரூர்ல இருக்கா. இப்போ இது குளித்தலைன்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா காவிரி ஆற்றோட ஓரத்துல தான் வந்து வாய்க்கால்கள் பிரியும். அப்போ அந்த வாய்க்கால் பிரியும் தலை ஒரு ஊரா அமைஞ்சிருக்கும்.
அப்போ இந்த வாய்க்கால் இங்க பிரியுது சரிங்களா. பிரியும் போது அதோட தலைப்பகுதி எங்க இருக்கோ அந்த ஊருக்கு பேர் ஒன்று வைப்பாங்க. அப்போ குளித்தலை, அந்த வாய்க்காலின் தலை அங்க இருக்கு, அந்த ஊர்ல இருக்கு, அதான் குளித்தலை. அங்க ஒரு வாய்க்கால் பிரியும். பெட்ட வாய்த்தலை, அங்க ஒரு வாய்க்கால் பிரியும். இதெல்லாமே ஊரும் பேரும்ல வரும் சரிங்களா. அழகான ஊர் பேர் அதெல்லாம். தவறான ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. உதகை மண்டலம், உதகை மண்டலம் என்னவென்று அழைக்கப்படும் அப்படின்னா உதகை என்று அழைக்கப்படும். ஊட்டி தான் உதகைன்னு சொல்றாங்க சரிங்களா. அது ஊட்டின்னு எழுதிக்கிங்க, ஊட்டினாலும் வரும். ஊட்டினாலே நமக்கு என்ன ஃபேமஸ்? ஊட்டினா வரிக்கின்னு சொல்லாதீங்க, வரிக்கின் ஃபேமஸ் தான். அங்கே வந்து என்ன அப்படின்னா நீலகிரி தைலம் அது ஃபேமஸ். அதே மாதிரி ஃபிலிம் ஃபேக்டரி அங்கே தான் இருந்துச்சு. இதெல்லாமே வந்து ஓல்டு புக்கில் படிச்சிருப்போம். புதுச்சேரி என்பதன் மருவு புதுவை, புதுகை கிடையாது புதுவை. புதுக்கோட்டை மருவு தான் புதுகை. மன்னார்குடியின் மருவு மண்ணை, மன்னார்குடியின் மருவு மண்ணை. திருநெல்வேலியின் மருவு நெல்லை சரிங்களா. திருநெல்வேலியின் மருவு நெல்லை. கரூரோட மருவு கரூர் அப்படிங்கிறதா என்னவா மாறி இருக்கு? கரூர்னு மாறி இருக்கு. அடுத்து மணப்பறையின் மருவு என்ன அப்படின்னா மணவை. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரியான ஊர் பெயர்களின் மருவை தேர்ந்தெடு. புதுக்கோட்டை, புதுக்கோட்டையோட மருவு, புதுக்கோட்டையோட மருவு புதுகைன்றதுல இருந்திருக்கணும். இங்க புதுவைன்னு இருக்கு, இங்க அப்படியே மாத்தி வரும். அப்போ புதுவை. நாகப்பட்டினம் நாகை, அப்போ இது சரியா இருக்கு. மயிலை சரிங்களா. மயிலை மயிலாடுதுறை. ஏன்னா மாயவரம், மாயவரம் மயிலாடுதுறையை மாயவரம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். மயிலாப்பூர் தான் மயிலைன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அப்போ மயிலாடுதுறை மாயவரம். கான்வர்சேஷன் தமிழ்லயே கொடுத்துருக்காங்க. கான்வர்சேஷன், கான்வர்சேஷன், கான்வர்சேஷன்னா உரையாடல். அப்போ இது என்னப்பா? கலந்துரையாடல்னா டிஸ்கஷன், டிஸ்கஷன், டிஸ்கஷன்னா கலந்துரையாடல். கீழே என்னடா இருக்குது அப்படின்னா குரூப் டிஸ்கஷன். எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, குரூப் டிஸ்கஷன். குரூப் டிஸ்கஷன்னா கூடி பேசுதல். பேசுதல் அப்படின்னா ஸ்பீக்கிங். அடுத்து பிலாசபர். பிலாசபர் என்பவர், பிலாசபர்னா மெய்யியலாளர். பிலாசபர்னா மெய்யியலாளர் சரிங்களா. பிலாசபர் அப்படின்னா மெய்யியலாளர். இங்க ரைட்டர்னா வந்து எழுத்தாளர்னு வரும். அதுவே வந்து ஜேர்னலிஸ்ட், 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 ஜேர்னலிஸ்ட்னா பத்திரிகையாளர். இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. நிலவும் வானும் போல. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நிலவும் வானும் போல. நிலவும் வானும் போல எப்படி இருக்கணும்? ஒற்றுமையா இருக்கணும். நிலவும் வானும் போல ஒற்றுமையா இருக்கணும். உடலும் உயிரும் போல கூட இங்க எழுதிக்கலாம். உடலும் உயிரும் போல, உடலும் உயிரும் போல. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். பாட்டு கபிலனால் பாடப்பட்டது, பாட்டு கபிலனால் பாடப்பட்டது. படு பட்டது போயிற்று ஆயிற்று போனது இந்த மாதிரி வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம்? படு பட்டது போயிற்று ஆயிற்று போனது. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. செயற்பாட்டு வினை. அதுவே விபி செய் பண்ணு அப்படின்னு வந்திருந்தா அது பிறவினை. அப்ப இங்க என்ன வரையும்? செயற்பாட்டு வினை தர வரும் சரிங்களா. உடன்பாட்டு வாக்கியம்னா என்ன? நான் கடற்கரைக்கு செல்கிறேன், நீ செல்வாயா நான் செல்கிறேன், நீ கடைக்கு செல்வாயா நான் செல்வேன் அப்படின்னா உடன்பட்டு கூறுறது உடன்பட்டு வாக்கியம் சரிங்களா. தன்வினை வாக்கியம் அப்படின்னா அந்த வினைக்கான பலன் வந்து அவனுக்கே போறது தன்வினை வாக்கியம் சரிங்களா. செய்வினையும் தன்வினையும் ஒரு மோரல்லஸ் ஒரே மாதிரி இருக்கும். அதையும் நல்லா பாத்தீங்கன்னா நம்ம நிறைய கொஸ்டின்ஸ்ல நடத்தியிருக்கோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிரும். தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடு. மாணவன் மனம் திருந்தினான். இப்பதான் சொன்னேன், வந்துருச்சு பாத்தீங்களா. மாணவன் மனம் திருந்தினான். மாணவன் மனம் திருந்தான ஒரு நன்மை யாருக்கு? அவனுக்கு தான் வரும். அப்ப அது தன்வினை வாக்கியம். தன்வினை ஈஸிங்க. மாணவன் மனம் திருத்தினான். மாணவன் மனம் திருந்தினானா? மாணவன் மனம் திருந்த செய்தான். மாணவன் மனம் திருந்த செய்தான் அப்படின்னா இது வந்து பிறவினை. பின் வேற ஒருத்தனா திருத்த செய்யறான். மனம் திருத்தினான், திருத்தினான் அப்படின்னா பிறவினை. இதுக்கு வந்து பிறவினையில தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனா இங்க கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் வந்து கொஞ்சம் கரெக்டா இல்லாத மாதிரி இருக்கு. எனக்கு இது தெரியுது. திருந்த செய்தான், திருத்தினான் அப்படின்னாலே பிறவினை தான் வரும். ஒயிலாட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம், தவில், சிங்கி, டோலக்கு, தப்பு இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இது வந்து விடைக்கேற்ற வினா தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஒயிலாட்டத்தில் எந்தெந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன? எடுத்தோன்னா கொஸ்டின் பேப்பரை ஈஸியாக நம்ம மேக் பண்ணிடுவோம். கொஸ்டின் ஈஸியாக மேக் பண்ணிடுவோம். ஒயிலாட்டத்தில் எந்தெந்த இசைக்கருவிகள் எந்தெந்த அப்படிங்கிறதா சரியான விடை. இது எந்த புக்கில் இருக்கு? இது 8th புக்கில் இருக்கு.
இந்த மாதிரி எதெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் சொல்லிடுறேன். உடனே போய் அந்த புக்கை பார்த்துருங்க. அந்த புக்கில் இருக்கிறது மறுபடியும் திருப்பி அப்படியே கொஸ்டின் வரும். நீங்கள் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் சொல்லுவீங்க என்கிட்ட. பாரதியார் மகாகவி என அழைக்கப்படுகிறார். பாரதி மகாகவி என அழைக்கப்படுறார். பாரதி எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? அப்போ ஆன்சர் வந்து இதுதான். இதுவும் விடைக்கேற்ற வினாதான் கொடுத்துருக்காங்க. பெருஞ்சித்தனார் பாவலரேறு என்று அழைக்கப்படுகிறார். பெருஞ்சித்தனார் பாவலரேறு என்று அழைக்கப்படுகிறார். பெருஞ்சித்தனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? முடிஞ்சு போச்சு. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி மணிமேகலை மணிப்பல்லவத்தீவிற்கு சென்றால். மணிப்பல்லவத்தீவிற்கு சென்றால் மணிமேகலை, இது சரியா வருமா? ஏன்னா இங்க வந்து அந்த முதல் இடைக்கடை இதெல்லாம் வந்து சரியா வந்திருக்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட்ல இங்க வரல. இங்க வந்து லாஸ்டா வர வேண்டிய சொல் வந்து இடையில வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து மணிமேகலை சென்றால் மணிப்பல்லவத்தீவிற்கு, இங்க எழுவாய் கரெக்டா இருக்கு. ஆனா பயனிலை வந்து எங்க இருக்கு அப்படின்னா லாஸ்டா இருக்கு, அதாவது இடையில இருக்கு. மணிப்பல்லவத்தீவிற்கு இதுதான் வந்து அதோட நடுவில் வந்திருக்கணும். அப்போ இந்த மாதிரி தான் பார்க்கும்போதே நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து எழுவாய் பயனிலை இதெல்லாம் அந்த அளவுக்கு படிக்க தேவையில்லை. அந்த அளவுக்கு படிச்சிங்க அப்படின்னா குழப்ப ஆரம்பிச்சிடும். நார்மலாக பார்க்கும்போது தெரிஞ்சிடும் நமக்கு இதுதான் ஆன்சராக இருக்குது. ஏன்னா இதுதான் புக்கில் படிச்சிருப்போம். புக்கில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் தான் மொழி திருப்பி வச்சுட்டு இருப்பாங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். முளையும் பயிர் விளையும் தெரியும் பயிர், இது வந்து பார்த்தாலே தெரியுது வராது அப்படின்னு. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும், இதுதானே ஆன்சர் கரெக்டாக இருக்கும். பயிர் விளையும் முளையிலேயே தெரியும், தப்பு தானே. முளையிலேயே தெரியும் விளையும் பயிர், இந்த இது வந்து ஆன்சர் கரெக்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அந்த ரெண்டு விஷயம் தான் நமக்கு வந்து பார்த்தோன்னே தெரியும். ஓகே இதுவா அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். முளையிலேயே தெரியும் அப்படின்னா முளைக்கும் போதே தெரியும். ஆனால் அது வந்து நம்ம ஒரு அர்த்தத்தை சொல்லும் போது அதுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வர மாதிரி வருது. அப்போ முளையிலேயே தெரியும் விளையும் பயிர்னாவே ஸ்டேட்மெண்ட் வந்து தவறாக தான் இருக்குது. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். நம்ம அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை தான் வந்து யூஸ் பண்ணி மாற்றி போட்டிருப்பாங்க. சரிங்களா? ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் மாற்றி போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. அடுத்த கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆக்குவோம் இல்லாமை கல்லாமை, இது வந்து புக்கில் இருக்கிற கொஸ்டின் தான். கல்லாமையே இல்லாமே ஆக்குவோம். எல்லாமே புக்கில் இருக்கிற புக் கண்டென்ட்டை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம்ஸில் வந்து கிளாரிட்டி இருக்குது. இதில் புக் கண்டென்ட் வந்து நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணக்கூடாது. புக் கண்டென்ட்டை மனப்பாடம் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸாமில் வேலையே கிடையாது. இந்த புக் கண்டென்ட்டை மனப்பாடம் பண்ணாமல் புரிதலோட படிக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 95+ங்கிறது நார்மலாக எடுத்துக்கலாம். 95 அப்படிங்கிறதுலாம் ரொம்ப நார்மல். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டினில் மறுபடியும் மீதி இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் 50 கொஸ்டின் நான் உங்களுக்கு வந்து கவர் பண்ணிகிட்டே வந்துடுறேன். கூடிய சீக்கிரம் இந்த சீரீஸை வந்து நம்ம சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு Group 4 எக்ஸாமுக்கு ரெடி ஆகலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.